ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தேனி ஹெவன்ஸ் கிச்சன். நம்மளோட யூடியூப் சேனலில் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு அரேபியன் டிலைட் பிரெட் புட்டிங். அதாவது அரேபியன் டிலைட் பிரெட் புட்டிங். அது 2 ஃப்ளேவரில் நம்ம இன்றைக்கி பிஸ்தாஷியோ அண்ட் ரோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரோஸில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் பிஸ்தாஷியோலையும் நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சம்மருக்கு வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 4லேருந்து ஒரு 8 பிரெட்டை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சைடில் இருக்கிறத ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எட்ஜஸ் ஃபுல்லாக இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா ப்ரெட்டெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ட்ரேயில் பண்ண போகிறீங்களோ இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ ஒரு தட்டில் கூட நீங்கள் வச்சு இந்த மாதிரி புட்டிங் பண்ணலாம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/4 லிட்டர் பால் வந்து மில்க் மேடு ஊற்றி நல்லா ஸ்வீட்டாக வச்சுருக்கேன். 1/4 லிட்டர் பாலில் வந்து இன்னொரு மில்க் மேடு நல்லா 2 கப்பில் 1/4 லிட்டர் பால் வந்து நான் பிரித்து எடுத்திருக்கேன். ஒன்றில் வந்து பிஸ்தாஷியோ எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம், இன்னொன்றில் வந்து ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இது 2 நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா பாலில் நான் ஆல்ரெடி கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கனால அது ஏற்கனவே ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். பால் வந்து பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணணும். ஆரோக்கியா பால் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அந்த ஆரஞ்சு கலர் பால். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இது எப்படி அசம்பிள் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ப்ரெட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டில் வந்து மேலே வந்து இந்த ரோஸ் மில்கை வந்து நல்லா ஃபுல்லாக உறிஞ்சிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு க்ரீம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த க்ரீம் நம்மளே வீட்டில் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டப்பா ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பவுடர்டு சுகர் வந்து ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா வந்து பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி விஸ்க் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது வந்து நான் 2 ஃப்ளேவரில் பண்ணுறதுனால அதில் எசன்ஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணல. அதில் இருக்கிற வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவர் மட்டும்தான். நீங்கள் வந்து இல்லை ஒரே சிங்கிள் ஃப்ளேவராக பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பிஸ்தாஷியோ ஃப்ளேவரில் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்தாஷியோ லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக கிட்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு இந்த பிரெட் புட்டிங். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இப்படி வரிசையாக இதே மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதை அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ரோஜா இதழ்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அதை ரோஜா இதழ்களை வந்து காய வச்சு ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸ் போட்டிங்கனாலும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் இருக்கும். இதே ப்ராசஸ் தான் நம்ம வந்து பிஸ்தாஷியோக்கும் பண்ண போகிறோம். நம்ம எப்படி இதை ஒவ்வொரு லேயர் பண்ணிவிட்டு அந்த பால் அதுக்கப்புறம் வந்து க்ரீம் போட்டு நல்லா லேயர் பண்ணி எடுத்துருக்கோமோ அதே மாதிரி பிஸ்தாஷியோ மில்கை வச்சு நம்மளும் அதே ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம்னா அந்த பிஸ்தாஷியோவும் சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்து நம்ம வந்து பிரெட் புட்டிங்னு சொல்லலாம். இல்லை ட்ரஸ்லிஷியஸ் கேக், அதாவது கேக்கே பண்ணாமல் ட்ரஸ்லிஷியஸ் கேக்கு அப்படி மில்கில் சோக் ஆகிருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸில் பண்ணிக்கலாம். ஹசல்நட் ஃப்ளேவர்ஸ், பட்டர் ஸ்காட்ச், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பிளாக் கரண்ட் என்னென்ன ஃப்ளேவரில் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த மில்கோட ஆட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 to 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அந்த மில்க்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா ஜூஸியான நல்லா பிஸ்தாஷியோ அரேபியன் பிரெட் புட்டிங் அண்ட் ரோஸ் பிரெட் புட்டிங் வீட்லேயே ஈஸியாக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.